கொத்தமல்லி இருக்கு இல்லையா, தனியான்னு சொல்லுவாங்க, நைட்டே ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து அடுத்த நாள் காலையில் நம்ம பாயில் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது ஒரு 48 days அதை அவங்க தொடர்ந்து குடிக்கும்போது தைராய்டுங்கிற ஒரு விஷயத்துலேருந்து. அருமையான வீடியோ, நல்லா அழகாக பண்ணுறாங்க. அந்த கோரியாண்டரில் கொத்தமல்லி சீடை வச்சு உண்மையாலுமே கொத்தமல்லி சீட்ஸ் ஆர் கொத்தமல்லி வந்து இட்ஸ் a குட் fragrant herb which has beautiful antioxidant property. அதாவது அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து டோகோஃபிரால், ஃப்ளேவினாய்ட்ஸ், சில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது என்ன பண்ணுது, ஓவராலாக பாடியோட ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிது. ஸோ ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் போது டெஃபினட்டாக ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ் ஆஃப் தைராய்டில் கூட இது ஹெல்ப் பண்ணும். இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், தைராய்டைட்டிஸ் அந்த மாதிரி கிரேவ்ஸ் டிசீஸில். ஸோ டெஃபினெட்லி இட் ஹேஸ் சம் பெனிஃபிட் அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் தி அப்சார்ப்ஷன் ஆஃப் அயோடின் ஃப்ரம் தி ஃபுட். ஸோ டெஃபினட்டாக அதுலேயும் ஒரு பெனிஃபிட் இருக்குது இது குடிக்கிறதில்ல. ஆனால் லிமிட்டாக வச்சுக்கணும். ஏதோ 1-2 teaspoons அவங்க சொன்ன மாதிரி ஓவர் நைட் வச்சுட்டு அடுத்த நாள் குடித்தா பரவாயில்ல. அதுக்காக இதே வேலையாக 4 வேளை 10 வேளை குடித்தா அதோட எஃபெக்டிவ் ஸ்டமக் டிஸ்டென்ஷனு, தேவையில்லாமல் கேஸு டிஸ்டென்ஷன் அதெல்லாம் வந்துடும். ஸோ அளவாக அவங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் ஒரு வேளை அந்த இதை குடிக்கிறதுல தப்பே இல்லை. இட் ஹஸ் டெஃபினெட்லி சம் பெனிஃபிட் ஃபார் தைராய்டு ஹெல்த், பட் இட் இஸ் நாட் தி ஒன்லி ட்ரீட்மெண்ட். புரியுதுங்களா? அது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட், அதுவும் எடுத்துக்கலாம். ஆனால் மெடிக்கேஷன் இல்லாமல் டெஃபினட்டாக முடியாது. ஸோ அதை மட்டும் நம்பிட்டு இருக்காதீங்க. உங்கள் ரொட்டீன் மெடிக்கேஷன் எடுத்துக்கோங்க, இதையும் சேர்த்துக்கிட்டால் டெஃபினட்டாக கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும்.